மகா இறக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. உம்முடைய வார்த்தைக்காக வந்திருக்கிறோம் ஐயா. இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறீர் ஐயா. அதில் நாங்கள் எப்படி ஓட வேண்டும், எப்படி அந்த சிங்காசனத்திலே அமர வேண்டும் என்கிற சத்தியத்தை தூய ஆவியானவர் வெளிப்படுவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சிவங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அமர்வோம். செய்திக்கு ஆதாரமான வசனம் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். எங்களுடைய பேராயுதங்கள் மாமிசத்திற்கு ஏற்றவராய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ள இருக்கு. இந்த செய்தியுடைய தலைப்பு அரண். அரண் என்னதுங்க? நமக்காக சில பாதுகாப்புகள் கொடுத்திருக்கிறார். சேஃப்டி மெஷர்ஸ் சொல்லுவாங்க. ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுறது பாதுகாப்பு. யாருக்கு பாதுகாப்பு? ஓட்டுறவங்களுக்கு. அந்த பாதுகாப்பு இல்லாம எத்தனை பேர் போறாங்க சொல்லுங்க? நிறைய பேர் போறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, என்னுடைய முடியில அழகு போயிடும், மண்டையே போகும்போது முடிய அழகே. அப்ப ஆண்டவங்க இங்க இந்த 3 வார்த்தைகள் நான் உங்களுக்கு தெளிவா புரிய வச்சுருந்தேன். எங்களுடைய பேர் ஆயுதங்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு பேர் ஆயுதம். ஆயுதம் வேற, பேர் ஆயுதம் வேற. பேராயுதம் என்ன அர்த்தம்? பவர்ஃபுல். பவர்ஃபுல். அது மாமிசத்துக்கு ஏற்றவே இல்லாம. அப்ப மாமிசத்துக்கு ஏற்ற பேராயுதங்கள் உண்டு. ரவுடிகள்கிட்ட போனீங்கன்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க அவங்க. அது எதுக்காகனா மாமிசத்துல சில காரியங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது எதற்காக அப்படின்னா அது அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலன். சரி, இந்த பேர் ஆயுதம் என்னன்னா நம்ம பார்த்திருக்கோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1 வசனத்துல அந்த பேர் ஆயுதத்தை நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டபடியா நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இங்க ஆண்டவர் ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். ஆயுதத்தை தரித்துக் கொள்ளணுமா, யூஸ் பண்ணணுமா சொல்லுங்க? தரித்துக் கொள்ளணும். தரித்துக் கொண்டா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இருக்கும். அந்த தரித்துக் கொண்டா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணமா சொல்ல போறேன். ஒரு வாலிபன் போறோம், பாக்குறோம் அழகான பொண்ணு. சில வாலிப பசங்க சும்மா இருப்பாங்களா, பின்னாடி போறாங்க, விசில் அடிக்கிறாங்க, கேள்வி பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதே பொண்ணு கொஞ்ச நேரத்துல வரான். எப்படி வரான்னா, ஒரு மிலிட்டரி யூனிஃபார்ம் போட்டிருக்கான், ஒரு AK-47 கால் அவன் சோல்டர்ல தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பசங்க என்ன செய்வாங்க? ஓடிவாங்க. ஒண்ணு செய்யல. இப்ப அந்த பொண்ணை கூப்பிட்டு என்னை கிண்டலிடா அடிப்பாங்க? அடிக்க மாட்டாங்க. இதுதான் பேராயுதத்தை தரிக்கப்பட்டது. நமக்கு ஒரு பேராயுதத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை எப்படி ஆரம்பிச்சோங்க? 4:1 இப்படி இருக்க. இப்படி இருக்க நான் ஒரு கனெக்டிங் வேர்ட் எதோட கனெக்ட் பண்ணதுன்னா 3வது அதிகாரம் 22வது வசனத்தை கனெக்ட் பண்ணது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார். இதுதான் பேர் ஆயுதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அந்த இடத்துல நான் போய் என்ன செய்யணும்? அமர வேண்டும். ஒரு கேம், அது 100 இருக்கட்டும், 200 இருக்கட்டும், ஒலிம்பிக் எங்கவா இருக்கட்டும், அதுக்கு அவங்க எவ்வளவு எஃபர்ட் எடுத்துப்பாங்க சொல்லுங்க. ஏகப்பட்ட காரியங்கள் செய்து முடிச்சுதான் அந்த இடத்துல போய் நிற்பாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பக்கத்துல அமர போயிருக்கோம். இது அவருக்காக நம்ம இருக்கிறோமா? திரும்பாசம் அவருக்காக நம்ம இருக்கிறோம். அவர் மரணத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். நமக்கு என்ன ரோல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 21வது. வெளிப்படுத்துதல் 3:21. நான் ஜெயம் கொண்டு அவரே சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன்
என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்து. இப்ப ஆயுதத்தை கொடுத்துட்டாரு. இவர் ஜெயம் பெற்றுக்கொண்டு யாருடைய கருத்துல இருக்கு? நம்ம கருத்துல. நம்ம தானே அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணணும். அந்த வாலிபர்கள் அவதான் ஆயுதத்தை போட்டு போனா பயப்படுவாங்க. இதுதான் ரகசியம். இப்ப அரண் அப்படின்னா நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டில் இது அலங்கம் அப்படின்னு பார்க்கிறோம். அலங்கம். இந்த அலங்கத்தை இப்ப நம்ம நெகேமியாக்கு வருவோம். நெகேமியா 2வது அதிகாரத்துல சில காரியங்கள் நம்ம தியானிச்சு இந்த அலங்கம் பழைய ஏற்பாடு அது எப்படி அழிஞ்சு போச்சு, டிஸ்ட்ராய் ஆகிய காரணத்தை நம்ம பார்க்க போயிடும். வாசிப்போமா? 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நான் அன்று ராத்திரி போதும். ராத்திரியே 15வது வசனம். அன்று ராத்திரியிலே நடக்கிற காரியம். நான் சின்ன பையனா இருக்கிறேன். என் தகப்பனார் ஒரு கூர்க்கா வந்து வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. கூர்க்காலாம் நாங்கள சின்ன பசங்க பார்க்க பயமா இருக்கு. தூக்கி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. ஒரு கத்தி வச்சுட்டு அது வளைஞ்ச கத்தி, ஒரு கம்பு, பெரிய டார்ச். எங்க அப்பாட்ட சொல்றாரு, சார் இந்த கத்திட்டு என்ன பவர் தெரியுமா? இது வெளியே வந்தா ரத்தம் பார்க்காம உள்ள போகாது சார். நாங்கெல்லாம் பயந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி, சார் உங்க நான் தான் பொறுப்பு. என் கண்ணை மூடாது சார். கண்ணு 2 நாளாவது 3 நாளாவது ஒரு நாள் பையன் எங்க அப்பா நைட்ல வெளியில போறாரு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவரு கத்தி பக்கத்துல இருக்கு, தொப்பி பக்கத்துல இருக்கு, அந்த கம்பு பக்கத்துல இருக்கு. நைஸா எங்க அப்பா தூக்கி வீட்டுக்கு வந்துட்டாரு. காலையில சார் கொடுங்க சார் நான் போறேன்னு வாங்கிட்டு போயிட்டாரு. இதுதான் நடந்த சம்பவம். பகல்ல வந்தா தெரியாது, ராத்திரியில போனாதான் தெரியும். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, ஒருவரும் கிரிய செய்ய முடியாத ராக்காலம் இருக்கிறார். இந்த கிரிய செய்யாத ராக்காலத்துல நடந்த சம்பவம் தான் இது. இது ராக்காலத்துல நடந்த சம்பவம். இதான் அரண்களை நிர்மூலம் ஆக்குச்சு. இந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு எப்படி வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 3வது அதிகாரம் 19 ஒளியாக வருகிறார். 3:19 யோவான். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம். மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. மனுஷனுடைய கிரியை எப்படி இருக்குது? பொல்லாதது. ஒளியை பார்க்கலும் சாய்ஸ் என்ன சொல்லுது? உங்களுக்கு இரு வேணுமா ஒளி வேணுமா? அன்னைக்கு வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் இருளுல வாழ்ந்தாங்க. அதனாலதான் நெகேமியா நைட்ல போய் பார்க்கிறாரு. நைட்ல போய் பார்க்கும்போது அவரால் சில காரியங்களை கண்டுபிடிக்க முடியுது. சரி, அங்க நம்பர் குறிப்பு இரவு. அடுத்து பாருங்க 13வது வசனத்துல நெகேமியா 2:13 ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல். பள்ளத்தாக்கின் வாசல் அப்படின்னா வாழ்க்கையில உங்க இழப்புகள் வந்துச்சுன்னா பள்ளம்னு சொல்லுவாங்க. டேய் அவன் பள்ளத்துல கிடக்குறாங்க, அதனால என்னாலே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பள்ளங்கிறது ஒரு பாதை. இஸ்ரேல் மக்கள் போன ஒரு பாதை. நீங்க இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகரியா 1வது அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு தரிசனத்தை காட்டுறாங்க. சகரியா 1:8. அந்த தரிசனத்துல பள்ளத்தாக்கில் இருக்கிற விருது செல்ல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். கண்டே பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த பள்ளத்தாக்குங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்று இருந்த இஸ்ரேலுடைய நிலைமை. சிறைப்பட்டு போறாங்க, எல்லாம் இழந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாங்கன்னா 13வது வசனத்தை வாசிங்க. நல் வார்த்தை, ஆறுதலான வார்த்தை. அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் இப்ப உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து நல் வார்த்தை, ஆறுதலான வார்த்தை சொல்லும் போது எப்படி இருப்பான்? சந்தோஷமா. எனக்கு ஒரு டாக்டர் தெரியும். ஒரு பேஷண்ட் வந்தானா அவர் என்ன சொன்னா, நீ செத்து போயிரு, நீ செத்து போயிரு. ரொம்ப நொந்து போய் தான் போவாங்க. ஏன்னா அந்த டேட்ல வந்துட்டாங்க. இவர் 2 நல்ல வார்த்தை சொன்னா எப்படி நல்லா இருக்கும். ஆனா அவங்க சொல்ற நல் வார்த்தைனா ஆசீர்வாதம் அமர்ந்திருக்கு. சரி, இந்த பள்ளத்தாக்குல இருக்க நம்மள நீங்க அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ண நம்மளுடைய நிலையை ஆண்டவர் எங்க கொண்டு வைப்பார்னு சொல்லி எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கணும். உன்னதத்திலே சகல ஆசீர்வாதம்
நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதத்திலே மோஸ்ட் ஹை. நம்ம இருக்கிற பள்ளத்தாக்குல ஒளியான சேற்றில நம்மளை தூக்கி எங்க கொண்டு வருகிறாரு? உன்னதத்தில். அதுல 2வது அதிகாரம் 7வது வசனத்தை எபேசியர். கிறிஸ்து இயேசுக்குள் நீங்க உள்ள இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா சொன்னேன். நான் ஒரு சிலர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி இருக்கிறேன். பல வருஷங்களுக்குள்ள பிறகு நான் உங்களை பார்த்தா நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க உள்ள இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேர் கேட்படி தெரியும் உள்ள இருக்காங்களா வெளியே இருக்காங்க. உள்ள இருந்தால் தான் அந்த உன்னதத்தை ஆசிர்வாதம் வாசிக்கலாம். உட்காரம் செய்தார். சிங்காசனத்துல உட்கார செய்யணும். யார சிங்காசனம் உட்கார? ஜெயம் கொல்லுகிற எவன் தோற்றானா அந்த பொசிஷன் கிடைக்காது. இது பள்ளத்தாக்கு ஒரு அனுபவத்துல நம்ம கடந்து போயிடும். அடுத்து நம்ம பார்க்க போயிடும் 3வது வசனம் நெகேமியா 2:13. நெகேமியா 2:13. வாலு சர்ப்பத்தின் உறவு. இப்ப ஏன் அந்த அலங்கம் நிர்மூலம் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட்ல ஃபுல்லா வலு சர்ப்பமா. இந்த வலு சர்ப்பம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 3:1. காட்டு ஜீவனை பார்க்கிறோம். சரி, இது காட்டுல இருக்கணுமா ஊருக்குள்ள இருக்கணுமா? காட்டுல இருக்கணும். ஆனா காட்டுல இருக்கிறது எங்க வந்துருச்சு? தோட்டத்துக்கு வந்துருச்சு. அதுதான் பிரச்சனை. இந்த ஆண்டவர் சபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சர்ப்பம் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரேக்க வார்த்தை சொல்றேன், தேவையான எழுதிக்கோங்க. மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஆண்டவர் சபிக்கிறதுக்கு முன்னாடி மிக அழகாக இருந்துச்சு. பேசக்கூடிய சக்தி இருந்துச்சு. பேசிச்சா? பேசிச்சு. பேசி அந்த சர்ப்பத்தை ஏசாயா 27வது அதிகாரம் 1 வசனத்துல ஒரு நீண்ட பாம், லீவியாதான் என்னும் நீண்ட பாம், கோணலான பாம். யார முழுவதான பாம்? எவனை எழுந்தலாக என்று மகிழேறி சுத்தி வாசிங்க 27. லீவியாதான் என்னும் நீண்ட பாம்பா ஆதி அந்த ஆரம்பிச்சு வெளிப்படுத்துறதுல சரி. இந்த சர்ப்பம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய பிள்ளைகளை எப்படி விளக்கணும் ஒரு சம்பவத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 3வது வசனம். ஒரு புயலுக்கு தப்பிட்டாங்க. மெல்லிட்டா தீவிர சேர்ந்தாச்சு. எல்லாரும் அன்பு பாராட்டினாங்க. ஐயோ இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட நம்ம வந்துட்டாங்க. அவங்க பாராட்டின அன்புக்கு ஒரு அளவே இல்லை. அப்ப பவுல் கொஞ்சம் குச்சிகளெல்லாம் எடுத்து விறகு அக்கனை போட்டு, அப்ப அங்க ஒரு பாம்பு எல்லாரும் விட்டு யாரு கிடைக்குது? ஆண்டு ஊழியக்காரங்க. ஊழியர் செய்யலையா? நான் உன்னை விட மாட்டேன். மத்தவங்களை கடிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? பாத்தீங்க பாப்போம். நெருக்கல் நீர் போட்டு கவனம் இங்க. அதாவது உங்களுக்கு தெரியாது பாம்பு கடிச்சா என்ன சொல்லி, எங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பாம்பு கடிச்சா அடுத்து என்ன நடக்கும்? வசிக்கும் கண்டபோது டயக்னோசிஸ், உடனே ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு. ஒரு தீங்கும் அடையலைன்னா இங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முகம் வீங்கிரும், ஒரு செகண்ட்ல விழுந்து செத்து போயிடுவான், பிரீதிங் நின்றுலாம் எதிர்பார்த்தாங்க. ஒண்ணும் நடக்கல. காரணம் இவர் ஆயுதம் வச்சிருந்தாங்க. அந்த பேர் ஆயுதத்தினால சாத்தானால ஒண்ணு செய்யல. நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனம் வாசிச்சோம். 1 5வது
பேதுரு 5:8. எவனை விழித்திருங்கள், பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல். அது ஆக்ட் கொடுக்கிற எப்படி கொடுப்பாரு? சிங்கம் போல காட்டுவாரு. சரி, இந்த சிங்கம் விழுகுமா கடிக்குமா? சொல்லுங்க. சிங்கம் விழுங்கி பார்த்துருக்கீங்களா? பாம்பு விழுங்கும், அழகாப்பா ஆண்ட வாங்கிட்டு உள்ள வச்சிடும். ஆனா சிங்கம் கடிக்கும். ஆனா சிங்கத்தின் பல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைச்சிட்டாரு. ஆனால் சரி, யார விழுங்கும் அப்படின்னு கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியுமா? முந்தின வசனத்தை வாசி. அவர்களை விசாரிக்கிறார்களே கவலை என்ன செய்யணும்? அது மேல வச்சிருக்கோம். இந்த விசாரிக்கிறவங்க என்ன உங்களுக்கு தெரியுமா? சரி, நான் சொல்றேன். நல்லா கேட்கலாம், நீங்க கேட்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா இல்லாத சொன்னா நல்லா இருக்குன்னு சொன்னோம். அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருப்பான். உங்களுக்கு பார்த்து என்ன சொல்றாரு? சரி, நான் விசாரிக்கிறேன். என்ன நான் சொல்றேன். என்னுடைய தகப்பனாருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மதுரையில் ஒரு டாக்டர் இருந்தார். இப்ப அவர் எவ்வளவு? அவரு 10 ரூம் இருக்குனால 5வது ரூம்ல உள்ள பேஷண்ட் ஃபீஸ் கட்டலைன்னா 4வது ரூம் கேட்டு அடுத்த 6 போயிடுவாரு. 5க்குள்ள போக மாட்டாங்க. அவங்க கேட்பாங்க, ஏன் டாக்டர் வரல, எங்களை பார்க்கல, எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கல, நீங்க ஃபீஸ் கொடுக்கல, கொடுங்க வந்துருவாங்க. இவங்க எங்க போவாங்களோ என்ன செய்வாங்களோ தெரியாது. ரூபாய் கொடுப்பாங்க. உடனே எதுக்காக சொல்லுவாரு? விசாரிக்க. புரியுதா? நம்ம ஆண்டருக்கு எதுவுமே கொடுக்க வேண்டியது, கவலைகளை மட்டும் அவர் மேல வச்சுட்டா போதும். பிசாசால விழுங்க முடியாது. சரி, அடுத்து ஒரு காரியத்தை பார்க்கணும். 4வது ஒரு குறிப்பை பார்க்கிறோம். அது குப்பை மேடு. குப்பை மேடு பாருங்க. 13வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். நான் அந்த ராத்திரி உங்களுக்கு காமிச்சிட்டேன். பள்ளத்தாக்க பார்த்தாச்சு, வலு சர்ப்பத்தின் துறவை கலந்தாச்சு, குப்பை மேடு. இந்த குப்பை மேடு கூடி 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 என்ன ஆயிடுச்சு? நிறைய ஆச்சு. உங்க முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி குப்பை இருந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? அள்ளி பக்கத்து வீட்டுல போட்டுவீங்க. உங்க வீட்டுக்கு முன்னாடி நீங்க அனுமதிக்க மாட்டீங்க. இந்த குப்பைங்கிறது என்ன நீங்க சொல்ல பார்ப்போம். வேஸ்ட். வெங்காயம் இருக்கு, வெங்காயத்தை உள்ள தவற வச்சுக்கிட்டு துணி எல்லாம் சேரும். கத்திரிக்காய் வெட்டுவீங்க, தேவையானதா சேரும், நல்லதெல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க. அது போல சேரம்னா ஆண்டவருடைய குப்பையை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல பவுல் குப்பையை சேர விட மாட்டேங்கிறார். பிலிப்பியர் 3:10 இப்படி நான் அவரையும் உயிர்த்தெழுந்தே வந்தாங்க. பவுலுக்கு இந்த உலகத்துல முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர்த்தெழுந்தே வல்லமை. உலக மக்களுக்கும் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம். அவங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோட முடியும். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை முடியும் போதுதான் பரலோகத்துடைய வாழ்க்கை நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் எதுவுமே இந்த பூமியில நம்மளால பார்க்க முடியாது. எல்லாம் எங்க பார்க்கலாம்? நித்தியத்தில். ஆனா பவுல் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாசிக்கலாம். பாடுகளின் ஐக்கியம். உங்களுக்கு பாடுகள் பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்காது. ஆனா ஐக்கியங்கிற ஐக்கியம் அர்த்தம் ஒன்னா இருக்கணும். அந்த ஐக்கியத்தோடு இருக்கணும். பாடுகள் வாசிப்போம். மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு சொல்றேன். நம்ம உயிரோடு மறைச்சிட்டோம்னா நீங்கள் மறைத்தீர்கள். வேற நீங்க ஒரு சகோதரி கூட சண்டை போட்டீங்க, பயங்கரமான சண்டை, மன்னிச்சிட்ட மாதிரி ஆக்ட் பண்ணுவீங்க. ஆனா உள்ள நீ இப்படித்தானே சொன்ன, இப்படி கையை ஆட்டி ஆடி சொன்னீங்க. அந்த அக்கா என்ன சேலை என்ன சுண்டா போட்டா கூட உங்களுக்கு மாட்டேன். போன வாரம் என்ன செய்திங்கிறது டோட்டலா வாழ்ந்துட்டு. ஆனா இது வரக்காது. இதுக்கு பேர் இருந்து குப்பை. வாசி. தகுதி, ஃபிட்னஸ், தகுதி எல்லாத்துக்கும் ஆண்டவர் தகுதி இருக்கு. அந்த தகுதியை தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு மிலிட்டரியில போய் நான் ஜாயின் பண்ணணும் நினைச்சா எனக்கு விடுவாங்களாம். இனி 5 அடி கூட கம்மியா இருக்கு, உன்னால உள்ளே வர முடியாது. வயசாகி போச்சு, எல்லாமே அன்ஃபிட் அன்ஃபிட் அன்ஃபிட். என்னை எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க. ஒரு கிழவனார் எங்கேயாவது சேர்ப்பாங்களா? ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் கேட்டா கூட அன்ஃபிட். ஆனா
நஷ்டம் என்று உண்டு. நமக்கு நிறைய காரியங்கள் ரொம்ப பிடிக்கும், அந்த ஆண்டோடைய பார்வைக்கு அது என்னது குப்பையாக தெரியும். சரி, இப்படிப்பட்ட ஒரு பாதையில நஷ்டமாகிறாரு. அப்படி போகும் பொழுது கடைசியாக எங்க அவரை சேர்றாருன்னு சொல்லி 14வது வசனத்தை வாசம். கிறிஸ்து இயேசு இல்ல சாரி, இங்க நெகேமியா லாஸ்ட் ஊரணி வாசலுக்கும் ராஜாவின் விழா. இப்ப பாம்பை விட்டாச்சு, எல்லாம் கடந்தாச்சு. நீங்க இந்த ஒரு கேம் விளையாடுறோம், தாயத்துக்கு பாம்பு. யாராவது விளையாட விட்டீங்களா? எல்லாரும் விளையாடுறோம். நம்ம ஒரு தாயத்தை விட்டுருவோம், ஒரு நம்பர் வரும், அதுல கரெக்டா யார் இருப்பா? ஒரு பாம்பு டர்ன்னு கீழே எடுத்துரும். திரும்ப கஷ்டப்பட்டு மேல போகும், கீழே வந்து இப்படி கீழே வந்து கடைசியில் நம்ம போய் சேர்ந்த பார்த்தீங்களா? அதுதான் ராஜாவு. ஆண்டவர் நம்மளை எப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல ராஜாங்கிற ஒரு கிரேட் வைத்திருக்கிறார். நம்மிடத்திலே அன்பு இருந்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவி முன்பாக முன்னாடி நிப்பாட்டிக்கிறார். ராஜாக்களும் சரி, இதே வசனத்துல இன்னொரு ஆங்கிலம் பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 5:10. வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 10வது வசனம். சரி, முன்பாக அதேதான். சரி சரி, நம்மள ஆண்டவர் ராஜாவாக்கிட்டார். ராஜாவாக்கிட்டு வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு. அந்த ஆயுதத்தன்மையை உபயோகித்து ஒவ்வொரு பாதை நடக்கும் போது நமக்கு அந்த சிந்தை என்ன சிந்தை இருக்கும்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டு பிதாவுடைய வலது பாசத்தில் அமர்ந்திருக்கிறார், ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதத்தை நான் யூஸ் பண்ணி நான் அந்த இடத்துல போய் சேருவேன். ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் செய்தியை கேட்கிறேன். ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் எவ்வளவு பவர்ஃபுல் ஊழியக்காரர்னா, அவர் ஒரு ஸ்டேஜில் மெசேஜ் கொடுக்க வர்றாருன்னா, அவர் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு டக்கு டக்கு டக்குன்னு ஆட்டிக்கிட்டே வருவார். சவுண்டு ரவுண்டா இருக்கும், அது என்ன பண்ண டேமரிங் கரெக்ட். அப்படி ஆட்டிகிட்டே வந்தாருன்னா பிசாசெல்லாம் அலறி அடிச்சு ஓடும். பக்கத்துல இருக்க பொம்பளை எல்லாம் கத்துன கத்துவாங்க, ஐயோ என்கிட்ட வந்துடான்னு சொல்லி. இவர் ஸ்டேஜ்ல நின்னார்னா அக்னியா இருப்பார். ஒரு சில ஃபாரின்ல இவருக்கு ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணது யாருன்னா, இவரை வீழ்ச்சி அடைகிறதுக்காண்டி சாத்தான் ஒரு சிலர் மூலமாக அந்த பிளான் பண்ண. இவரு அந்த ஊர்ல 10 நாள் மீட்டிங். அப்ப இவர் உள்ள அந்த வீட்டுக்குள்ள போன உடனே அழகான வாலிபர் பெண்ணை அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஐயா, உங்களுக்கு இந்த பெண் உங்க மகா மாதிரி இருப்பா, எல்லா ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு கொடுத்துருவா, சாப்பாடு கொடுத்துருவா, உங்க கூட 10 நாள் நல்லா அன்பா பார்த்துருவாங்க. அவரோட சத்தம் கேட்குது, உனக்கு வேண்டாம் வேண்டாம். அவரு நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு ஒரே கத்துல இருந்திருக்காரு. ஒரு சில நாள்லயே ஒரு இரவுல இவர் பாவத்துல விழுந்துட்டார். இவரு நினைச்சாரு இது யாருக்கு தெரியான்ட்டு போய் ஸ்டேஜுக்கு போறாரு. எல்லா பசங்க அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, நேற்று ஆள் காலி அப்படின்ட்டு போய் நிக்கிறாரு. நின்ன உடனே எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. ஏயா நீ பெரிய இவனா, நீங்க பாவம் சிக்கிட்டா, நீங்க வந்திருக்கா போட்டா அப்படின்னு சொல்லி, நீ எந்த பொண்ணோட கடந்தையோ அவளோட நீ ஊருக்கு போனோம்ட்டு அவளுக்கு நிறைய பணத்தை கொடுத்து 2 பேரையும் ஃப்ளைட்ல ஏற்றி கொடுத்தாங்க. இவருக்கு திருமணமாகி பிள்ளைகள் இருக்கு. அவரு தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு மனசு இல்லாம சிலோன்ல ஒரு சின்ன குடிசை போட்டுட்டு அந்த பெண்ணோட அவன் போறாரு. இவர் ஃப்ளைட்ல ஏறுறதுல உடனே அழ ஆரம்பிச்சாரு. அழுது கொண்டே இருக்காரு. அந்த குடிசைலையும் அழுகிறாரு. அழாத நேரம் கிடையாது. இந்த பெண்ணு பாக்குறாங்க, என்னடா இவன் அழுதுகிட்டே இருக்கா, இவ கூட எவன் இருப்பான்ட்டுன்னு அவ ஊருக்கு போயிட்டான். சில காலங்கள் ஜெபித்து 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 திரும்ப அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு திரும்ப திருப்பலி சேர்த்தன்னு சொல்லி இந்த சாம் ஜோகத்தரையும் ஒரு கேசட் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாருமே இன்னைக்கு சங்கீதத்தை வாசிக்கும் போது அருமையான சங்கீதத்தை கொடுத்திருந்தார். இந்த சங்கீதத்தை மட்டும் ஒரு காப்பாற்றுவோமா? சங்கீதம் 143வது அதிகாரம் 3வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிக்கிறோம். 143 ஜீவனுள்ள வருவனும்
ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம கொடுத்திருக்கிற ஆயுதத்துக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று நான் சொல்லிட்டேன், ரெண்டாவது கிருபை. கிருபையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ என் பிள்ளை வந்துட மாட்டானா, என் பக்கத்துல அமர்ந்துட மாட்டானா அப்படின்னு கிருபையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அடுத்த வசனம் தொடர்ந்து. சத்துருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் பருவத்துல இருந்து கீழே தள்ளப்பட்டான். அவனுக்கு நம்ம மேல போறது பிடிக்காது. அதனால உலக மக்களால நம்மளை தொடர்ந்து எவ்வளவு தரையோடு நசுக்கி, இந்த பிராணன் தரையோட நசுக்கி இது எங்க போகணும்? நரகத்துக்கு போகணும். வாசினம். நாலு. அந்த ஆவி நமக்கு சொல்லும், வேண்டாம், போகாத, இது கிட்ட சேராத, இது பிசாசு, உன்னை முழுகிறோம் சொல்லும். நம்ம நிறைய நாள் அந்த ஆவியுடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறது. அடுத்து வாசிங்க. ஏன் இருதயம் சோர்ந்து போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தான் நம்மளை என்ன செய்வான்னா, நம்பிக்கையே இல்லாத ஒரு ஸ்டேஜ் பண்ணலாம். நான் 2000 ரசிக்கப்பட்டேன். எவ்வளவோ பாடுகள் வழியாக நான் போயிருக்கேன், கஷ்டங்கள் அவமான வழியாக நான் போயிருக்கேன், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு நாள் நான் பின்மாற்றத்துக்கு போனது. எத்தனையோ மக்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அந்த ஆவியில பின்மாற்றத்தை கொண்டு வராதபடி என்னை தொடர்ந்து கொண்டு வந்ததுக்கு ஆண்டவர் நன்றி. அடுத்த வருஷம் இதாங்க நமக்கு தேவை. பூர்வ காலங்கள் நமக்கு நினைக்கணும். நம்ம பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு இந்த பிரச்சனை பெருசாக்கி நான் சொல்லிருக்கோம். ஆண்டவர் எனக்கு எத்தனை ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, உங்களை நிர்மூலமாகாதபடி காத்த, அதை நம்ம என்ன செய்யணும், நினைக்கணும். அடுத்து, பொது செய்கைகளை எல்லாம் ஞானிக்கிறேன், பொது கரத்தின் கிரைகளை யோசிக்கிறேன். இந்த கரத்தின் கிரியை என்னன்னு மட்டும் நம்ம பார்த்து முடிக்கப்படுது. ஆண்டவர் கரத்துல இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்களை உண்டாக்கி இருக்காரு. ஆனா எல்லாத்துலயும் உண்டாக்கிட்டு ரட்சிப்பு அப்படின்னா அவர் கரத்துல நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னிலே எனக்கு பிடிக்காது. ஆனா இன்னைக்கு நான் பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அதற்கு காரணம் அவருடைய கிருபை. ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வரங்கள் நிர்மூலமாகாதபடி இருக்க எங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறீர்கள் ஐயா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது வருஷத்தில் அமர்ந்திருக்கிறது போல எங்களை அமர செய்வதற்காக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களுக்காகவே ஆமென்.